Dear students, plus 2 Maths, Chapter 2, Complex Numbers, அதாவது கலப்பெண்கள், Example 2.30, Simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta the whole power 30. இது வந்து நம்மளை சுருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டாவை நம்ம என்னென்னு வைக்கிறோன்னா இசட்னு வச்சுக்கிறோம். அப்படின்போது இதில் மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர். ரியல் பார்ட் வந்து காஸ் 2 தீட்டா, அதனால் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டான்னு வந்துடும். ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து சைன் 2 தீட்டா, அதனால் சைன் ஸ்கொயர் 2 தீட்டான்னு வந்துடும். இப்போ எப்பயுமே நமக்கு வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா அதனுடைய வேல்யூ 1ன்னு தெரியும். அதனால் இது ஈக்குவல் டு நமக்கு 1ன்னு வந்துடும். ரூட் 1 ஈக்குவல் டு எகைன் 1ன்னு வந்து கிடச்சிரும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. விச் இம்ப்ளைஸ் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் பார் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இசட் பார் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/z அப்படின்னு கிடைக்குது. இப்போ இசட் பார் ஈக்குவல் டு 1/, இசடோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா, இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது. ஈக்குவல் டு 1/ல வரும்போது நமக்கு எப்படி கிடச்சிரும்னா காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. அது இந்த ஐ வந்து டினாமினேட்டரில் இருக்கும்போது இதை வந்து இது பாருக்கு கொண்டு வரும்போது மேலே என்ன ஆகும்னா இந்த மைனஸ் மட்டும் ஐக்கு அப்ளை பண்ணால் போகிறோம். இப்போ காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா அப்படின்னு கிடச்சிருது. இப்போ என்ன சம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கலாம். 1 + cos 2 theta + I sin 2 theta by 1 + cos 2 theta minus I sin 2 thetaன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 1 + இது வந்து நம்ம இசட்னு வச்சுருக்கோம், அதனால் 1 + இசட்னு எடுத்துக்கிறோம். பை 1 + இது வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா 1/z அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் 1 + 1/z ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 + z அப்படியே இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா z + 1/z வந்துடும். இந்த பை இசட்டில் இருக்கிறது மேலே போயிடும். இந்த 1 + zடும் z + 1 கேன்சல் ஆகிட்டு நமக்கு இசட்னு கிடைக்கும். நம்ம இசட் என்னென்னு வச்சுருக்குறோம். நம்ம இப்போ இந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ இது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இசட்னு கிடைக்குது. அதனால் z⁻13 நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இசட் அப்படின்றது நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா த ஹோல் பவர் 13 நம்ம அதாவது இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பவர் 30 போட்டுடுறோம். இப்போ நம்ம டிமாவியஸ் தியரம் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். டிமாவியஸ் தியரம் என்னது? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் n ஈக்குவல் டு காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n தீட்டா அப்படின்றது ஃபார்முலா. இப்போ அதே மாதிரி இந்த n வந்து இந்த தீட்டாக்கும் இந்த 2 தீட்டாக்கும் முன்னாடி நம்ம மல்டிப்ளிகேஷனில் போட்டுருவோம். காஸ் 30 × 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 30 × 2 தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 60 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 60 தீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபைனலாக அந்த ஆன்சரை நான் வந்து எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். தேங்க்யூ.